அல்லேலூயா. நம்ம அழகுல அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறீங்களோ? அவன் இப்படி ஒரு அழகான்னு மயங்கிருப்பான், அப்படி அப்படி மயங்கிருப்பான். ஆனா நமக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா? பவுல் சொல்றார், நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டு, எப்பக்கம் ஏன் இந்த நெருக்கம் தெரியுமா? ஒரு பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் சத்துருவை கவருகிறது. எனவேதான் முகாந்தரம் இல்லாம சத்துருக்கள் எங்கெங்க இருந்தவங்க எழும்புறாங்க. நேற்று வரை நல்லா பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நேற்று வரை உங்க தோல்ல கை போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு உங்க காலை தட்டி விடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஒரு தேவ திட்டம் என்பது அது 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 ஒரு மனிதனுடைய திராணிக்கும், ஆமேன், அவன் யோசிப்பதற்கும் அப்பாற்பட்டது. தேவனால் கொடுக்கப்பட்ட காரியத்துக்கு தடை வருமானால் பயப்படாதே. அந்த காரியம் மிக மிக வலிமையானது, மதிப்புக்குரியது. அதனுடைய அடையாளம் தான் உன் வாழ்க்கையில வருகிற தடை. ஆமென். சத்துரு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் வருகிறது தெரியுமா? ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம், 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இகழ்ச்சி, நிந்தை, நிந்தை, பரியாசம், நிந்தை, பரியாசம். ஹல்லேலூயா. சிரிக்கிறான் சத்துரு. ஆமென். இந்த நிந்தை எதுக்கு தெரியுமா? ஒன்ன வீக் ஆக்குறதுக்கு. சத்துரு ட்ரை பண்ணுவான் முதல்ல நம்மளை வீக் ஆக்குறதுக்கு. அதுக்காக என்ன சொல்லுவானா, நீ என்னத்தை கட்டிட்டு இருக்கிற, இதுல ஒரு நரி வந்தா கூட கீழே விழுந்துரும், இதெல்லாம் நிக்காது. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்களுக்குன்னே சிலர் வந்து வருவாங்க. சொல்லுங்க, இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது, முடிஞ்சது. அந்த பிள்ளைக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும். இப்படி படிச்சாலும் பாஸ் ஆகாது. என்ன ப்ரிப்பேர் பண்ற? நீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எப்போதுலேருந்து பண்ணுறேன்? இப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சுட்டு இப்போ நான் இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இந்த 1 மந்த் கேப் இருக்குல்ல, நான் அதில் படிக்கலாம். 1 மந்த் அங்கே ஒருத்தங்க 2 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் எழுதிட்டு இருக்கிறாங்க. 1 மந்த்லாம் படித்தா எக்ஸாமே நடந்திருக்காது. இப்போவே பெட்டர் லக், நெக்ஸ்ட் டைம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த தடவை ட்ரை பண்ணு, ஆனால் அடுத்த தடவை உனக்கு கண்டிப்பாக. ஆமாம். உடனே அவங்கள பார்த்து சன்பலாத்தின்னு கூடாதீங்க. ஆமாம். இப்படிதான் ஒரு காரியத்துக்கு போகும்போது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்போ நீட்டு நடக்கிறது இல்லை, அடுத்த மாதம் நினைக்கிறேன். இப்போ இதுதான், இப்படியெல்லாம் படித்தாலும் தேராது. நிறைய இதெல்லாம் அதெல்லாம் ஒரு நிறைய இப்படிதான் வீக் ஒரு தேவ வாக்குத்தத்தத்தை உடையவன், தேவ திட்டத்தை உடையவனை வீக் ஆக்கணும். அதுதான் சத்துருவின் நோக்கம். உங்க லைஃப்ல நீங்க வீக் ஆகிறீங்கன்னா நீங்க அதை நினைச்சு சந்தோஷம் தான் படணும். என்ன படக்கூடாது தெரியுமா? ஏன்னா என் பலவீனத்துல அவருடைய பலன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நிந்திக்கிறான், இகழுகிறான். அடுத்து அவன் என்ன பண்றான்னா கோபப்படுகிறான். 4வது அதிகாரம் 7, 8 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செயல் வந்து அவங்களுக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா கோபத்தை உண்டாக்குறது. எதுக்கு? அப்போ முதல்ல வீக்காக்க பார்க்கறான். இது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதும் கோபம் வருது. இந்த கோபம், எரிச்சல் அப்படி வருது. எதுக்கு அப்படின்னா இவன் பயந்து விட்டுறணும். இதான் எதிர்ப்புகள். கோபம், ஒருத்தங்க கோபம், ஐயோ நான் இதை செஞ்சா, நான் இதை பண்ணா. நிறைய பேர் பயந்தே ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்க எத்தனை பேர்? பயந்தே தேவனுக்கான காரியத்துல கால் எடுத்து வைக்காம இருக்கிறவங்க எத்தனை பேர்? அவன் நெகேமியா உறுதியா இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுடைய சீக்ரெட் பிளேஸ் அவன் அப்படி உருவாக்கி வைத்தது. இன்னைக்கு தேவன் உங்களை அந்த சீக்ரெட் பிளேஸ் தான் என்ன சொன்னேன்? தனிமை. ஆமென். சாரோ பர்த் பிளேஸ். ஆமென். தனிமை சீக்ரெட் பிளேஸ். சாரோ வந்து துக்கம் வந்து பிறப்பிடம், தனிமை வந்து ரகசிய இடம், உருவாக்குகிற இடம். ஆமென். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இப்படி பார்க்க ஆரம்பிச்சாதான் வாழ்க்கை பயணம் தொடரும். இல்லைன்னா சூறை செடிக்கு கீழே நம்ம படுத்துருவோம். சூறை செடியை கர்த்தர் உண்டாக்க வைத்தது எதற்கு தெரியுமா? ஒரு தேவ பிள்ளைக்கு அடுத்த ஒரு ஜேர்னிக்கான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் தான் அந்த சூறை செடி கீழே. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, இனி ஓடு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அவன் கோபத்தையும் எரிச்சலையும் அவன் உண்டாக்குகிறான். ஏன்னா இவன் பயந்து விட்டுறன்னு ஒண்ணு இல்ல. அடுத்து பாருங்க, மறைமுகமாக அவனை தாக்கும் திட்டத்தை போடுகிறான். நெகேமியா 4:11. மறைமுகமாக எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். ரகசிய திட்டம்.
அவன் ரகசிய திட்டம் போடுறான். அவன் என்னத்தை தான் ரகசிய திட்டம் போட்டாலும் சர்வத்தை காண்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை பாருங்கள். 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். 10 விசை. ஆமேன். சத்துரு போடுற திட்டம் மறுபடியும் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது தெரியுமா? தேவ திட்டம் உடையவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமா ஒருத்தங்க ஒரு பிளான் போடுறது, ஆமேன், கர்த்தருடைய திட்டத்தை நீங்க சுமக்கிறவங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை மறைச்சு சில காரியத்தை சத்துரு உங்க குடும்பத்தினரை வச்சே செய்யணும்னு நினைப்பா. ஆனா கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவா. ஆமேன். ஆமேன், வெளிப்படுத்துவார். அடுத்த வசனத்தை பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாய் நிறுத்தினேன். ஆண்டவர் திட்டத்தை தெரிய வைக்கிறது எதற்கு தெரியுமா? நாம இன்னும் அலர்ட்டாக, நாம இன்னும் எச்சரிக்கையாய் இருப்பதற்காக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 15வது வசனத்தை பாருங்கள். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். என்னதுன்னு அர்த்தம்? உங்களுக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டம் உங்களுக்கு தெரிய வரும்போது தேவன் தெரியப்படுத்தினாரே, நீங்க எதுக்கு ரெடி ஆகணும்னா நீங்க ஜெபிக்க ரெடி ஆகணும். நீங்க போய் சண்டை போட போக கூடாது. அந்த ஆலோசனை அபத்தமாக்குறது யாரு? தேவன் அபத்தமாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெரியப்படுத்துறாருன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆமேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எரிச்சல் இருக்கு தெரியுமா? நிறைய பேர் எப்படி தெரியுமா காட்டுவாங்க? பார்வையிலே காட்டிடுவாங்க. அவங்க எரிஞ்சிட்டு போட்டு. அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளை அதுல ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க லைஃப்ல இருக்க நன்மை இப்படி ஒருத்தர் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே எந்த விதத்துல பார்க்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆமென். நீங்க வந்து கஷ்டத்திலே இருங்க. உங்களை சிலர் உங்க நிலைமை பார்த்து பரிதாபப்படுவாங்க. திடீர்னு வளர்ந்துருங்க. அந்த கான்டாக்டே உங்களுக்கு காணாம போயிடும். ஏன்னா எல்லா டைப்பையும் நம்ம பார்த்தாச்சு. அதனாலதான். ஆமென். ஹalleluya. அப்பா இறந்த போலாம் ஆண்டவர் நடத்துவார்னா, அதாவது என்ன அவங்க நினைச்சிட்டாங்கன்னா, இந்த ஊழியனி ஆண்டவர் நடத்துவார்னு போட்டுன்னா எதுனாலும் நாங்க இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறோன்னே தெரியல. திடீர்னு அப்படி ஆளை காணாது. அதுக்கு முன்னாடி நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நல்லா சிரிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன, நீங்களாம் பெரிய ஆட்கள். ஆமா, பெரிய ஆட்கள். டோருக்குள்ளே வர முடியல. நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆமா, இந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். அப்படி ஆண்டவரே இப்படி ஜெபம் பண்ண கர்த்தர். ஆமா, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மறைமுக திட்டம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, உள்ள இருந்தே வரக்கூடிய பிரச்சனை. நெகேமியா 4:10 மட்டும் வாசிங்க வேகமா. அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரன் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அதாவது வெளியிருந்து பலவிதமான பிரச்சனை வருது, அதுல நின்னுட்டோம். ஆனா உள்ள இருந்தே மனசோர்வு. இதுக்கு நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், மனசோர்வு. அல்லது நம்ம கூடவே இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லுவாங்க, எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை. அவங்க தான் நேற்று என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்க. வேலை செய்ய தொடங்கும் போது இது நமக்கு தேவையா? நம்ம அந்த திராட்சை ரசத்தையும் ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போய் இருக்க வேண்டியதானே, இது தேவையா? உள்ள வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனை கொடுத்து. அதான் தாவீது சொல்றேன், எனக்கு விரோதமா எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தா நான் சகிச்சிருப்பேன். என் கூட அப்பம் பூசித்தான் பாருங்க. இந்த நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இதுதான் தேவ பிள்ளைய ரொம்ப பாதிக்கும். அதாவது வெளி பிரகாரமா திட்டம் போட்டு தேவன் அபத்தமாக்கிட்டார். அடுத்த பிரச்சனையே ஒருத்தனை எங்க வருதுன்னா உள்ள. உங்க லைஃப்ல நெகட்டிவ், நான் இப்படி பாசிட்டிவ் எக்ஸாம், நான் பாஸ் ஆயிர மாட்டேன்.
இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னா சத்துரு வேலை செய்யறான்னு அர்த்தம். அந்த எண்ணத்துக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென். சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். உங்க லைஃப்ல நேத்து வரை நல்ல பாசிட்டிவான ஒரு தாட் இருந்துச்சு, கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதை எப்படியே செய்து முடிப்பார். ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நெகட்டிவான எண்ணம் இருக்கிறது, நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கிறது. இது நடக்காது, இது எனக்கு வாய்க்காது, எப்படி நான் வெட்கப்பட தான் போறேன், எப்படி எனக்கு தலைகுனி தான் வரப்போகுது, இந்த அலங்கத்தை கட்டி முடிக்க முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட எண்ணத்தை நான் சுட்டரிக்கிறேன். ஆமென். நீங்க அதை சொல்லணும், அதை சொல்லணும். ஏன்னா உங்களில் நற்கிரியை துவக்கினவர் அதை முடிவு பரியந்த நடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, திசை திருப்ப பண்ணுவார். திசை நெகேமியா 6வது அதிகாரம் வீட்டில் போய் பாருங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நெகேமியாவை இன்வைட் பண்றான். வா நம்ம சேர்ந்து பேசுவோம் அப்படின்னு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா அழைப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. அடுத்து என்ன தெரியுமா பண்ண பார்க்கிறான்? ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து 6வது அதிகாரம் 10வது வசனத்துல செமாயா என்கிறவன் அவன் என்ன செய்கிறான்னா, நெகேமியாட்ட சொல்றான், நீங்க வாங்க நம்ம தேவாலயத்தின் கதவை பூட்டி போடலாம், நீங்க வாங்க, இல்லைன்னா அவங்க கொன்னுருவாங்க, இது காரியம் நடக்காது அப்படி சொல்ல ஒரு தீர்க்க தரிசனம், பொய்யாய் தீர்க்க தரிசனம். ஒரு தேவ பிள்ளைய கடைசியில எங்க தெரியுமா பிடிக்க பார்ப்பான்? இவனுக்கு விரோதமா திட்டம் போட்டு பார்த்தாச்சு, மனசோர்வையும் கொடுத்து பார்த்தாச்சு, எல்லாத்தையும் இவன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்? வேர்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். இவன் வார்த்தையை வச்சு நம்ம போய் சரி வார்த்தையை வச்சு அவன் அட்டாக் பண்ணும். ஒரு தீர்க்கதரிசி எப்படி அவங்க கிட்ட கொஞ்சம் காசை கொடு, பேசு, என்ன பேசு. ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன காட்டினார்? வீடு பிரதிஷ்டை அன்னைக்கு உனக்கு அடக்க ஆராதனை போச்சா? அப்பதான் அலங்கம் கட்டி வாசல் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாள் குறிக்கும் போது ஆண்டவர் ஒன்று காட்டினார். என்ன சில வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கை காட்டி சொல்ல முடியும், ஆனா வேண்டாம். சில வீடு பாருங்க மேலே கட்ட மாட்டாங்க. ஏன்னா யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம், மேலே கட்டுற அன்னைக்கு அதனால ஃபுல்லா சைடு சைடா கட்டிட்டு. ஆமென். see hallelujah. கர்த்தர் ஒரு நன்மையை தருவது அனுபவிப்பதற்காக, சுதந்தரிப்பதற்காக. நேத்து வராத தீர்க்கதரிசி இன்னைக்கு வாரான், இன்னைக்கு வாரான். ஒரு ஆவிக்குரியவனுக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை வேணும். இந்த தீர்க்கதரிசி நேத்து நல்லதான் பேசியிருப்பான், ஆனா இன்னைக்கு வந்துட்டு இல்ல அது வந்து முடிஞ்சு, நீங்க இதை பண்ணணும், நீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நீங்க ஒரு 21 நாள் ஆமென் நீங்க இது இப்படி பண்ணி ஆகணும், அதுக்கு நாங்க என்ன செலவு பண்ணணும், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென் நீங்க அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க.